அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அவளோட கைகள் பயத்தில் பயங்கரமாக ஆகுது. அவள் பேச நினைக்கும் போது திடீர்னு ஒரு குரல் அந்த ரெக்கார்டிங் இடையில கேட்குது. ரெக்கார்டிங் கம்ப்ளீட், போஸ்ட் அக்செப்டட் அப்படின்ற வார்த்தையை அவள் கேட்ட உடனே பயங்கர சாக்காகிறான். ஏன்னா அவள் இந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தாள். அவள் அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அவளோட உதடுகள் அசையவே இல்லை. அப்படின்னா இது யாரோட குரலாக இருக்குன்னு சொல்லிட்டு பயத்தில் ஆடி போயிருந்தாள். அதே சமயம் அவளோட முடிகள் எல்லாம் இந்த பிளாக் மேஜிக், அதாவது சூனியம் பண்ணுறவங்க பண்ணுற மாதிரி அவளோட முடிகள் தானாகவே அதோட முனைகளில் முடிச்சு போட்டுக்க ஆரம்பிச்சிச்சு. அவள் அதை என்னதான் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணாலும் அது திரும்பி ஒன்றா பிணைஞ்சிக்கிட்டு திருப்பியும் அந்த முடிச்சுக்கள் போட்ட மணிக்கே இருந்துச்சு. இப்படி ஒன்றும் தெரியாமல் அவள் பயத்தில் நிற்கும் போது சாம்பலை எரிச்ச மாதிரி ஒரு வாடை அந்த காற்றுல அவகிட்ட வருது. இப்படி தொடர்ந்து அமானுஷ்ய சம்பவங்களா அவளுக்கு நடந்ததை பார்த்து அவள் பயந்து போய் அங்கிருந்த கோயில் நோக்கி ஓடுறாள். ஆனால் அங்கிருந்த பூசாரி அவள் வரதை பார்த்துட்டு உடனே கோவில் நடைய சாத்திடுறான். ஏன்னு கேட்டு இவள் அழுகும்போது அவன் சொல்கிறான், நீ அந்த கைத்தை முட்டை ஓக்கல, அந்த சாபத்தையே மொத்தமாக விடுவிச்சிட்ட. அப்போ தான் அவளுக்கு ஒன்று தோணுது, அதை கட்டியிருந்த கயிறு சும்மா கட்டிடல, அதை அந்த சாபத்தை கட்டுப்படுத்தி கட்டியிருந்தாங்க. அது போக இவ ரெக்கார்ட் பண்ண ஒவ்வொரு வீடியோவும் யார் யார் பார்த்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த சாபன்றது பரவ ஆரம்பிச்சிச்சு. அவள் அந்த வீடியோவில் இந்த சாபத்தை பற்றி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அதை பார்த்தவங்களுக்கு அதை அப்படியே பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்த சாபன்றது இவளை அழிக்கிறதுக்கோ இவளை தாக்குறதுக்கோ இல்லை, இவ மூலியமாக தான் இந்த சாபம் மற்றவங்களுக்கு பரவிக்கிட்டு இருக்கு. இப்படியே அந்த சாபம் பரவ தொடங்க இவ சில நாட்களுக்கு அப்புறம் அந்த ஊரை விட்டு காணாமல் போயிடுறான். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு அங்கே அவளை தேடி ஒரு ரிசர்ச் டீம் வருது. அவள் தங்கியிருந்த குடிசையை கண்டுபிடிச்சி அங்கே அவங்க தடயங்களுக்காக தேடும்போது ஒரு லேப்டாப்பில் ஒரு வீடியோ திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லி ஓடிக்கிட்டு இருந்ததை பார்க்குறாங்க. இந்த வீடியோவில் இப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வீடியோவை இப்போ உங்களால் பார்க்க முடியுதுன்னா நீங்களும் இந்த சாபத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் அந்த வீடியோவில் திரும்ப 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 ஒரு லூப்பில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இது மாதிரி தான் இந்த சாபம் இந்த ஊர் முழுக்கவும் உலகம் முழுக்கவும் பரவி 30க்கும் மேற்பட்ட மர்மமான மரணங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி ஏதாச்சும் ஒரு சாபத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அனுபவங்கள் இருந்தாலோ இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அதுபோக இந்த மாதிரி பல அமானுஷ்ய பிளாக் மேஜிக் டெக்னிக்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.